பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நாளையொட்டி அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவின் 56வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நிலையில் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அப்போது அவருடன் அதிமுக எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். திருப்பரங்குன்றத்தில் முருக பக்தர்களை ஒடுக்க 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அராஜகத்தின் உச்சம் என்றும், தமிழ்நாட்டில் நடப்பது சட்டத்தின் ஆட்சியா காட்டாட்சியா என்னும் சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் பாஜக தேசிய தலைவர் வானதி சீனிவாசன் எம்எல்ஏ காட்டமாக தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் மலை மீது தர்கா இருப்பதை காரணம் காட்டி மலையை சொந்தம் கொண்டாட அத்துமீறல் ஈடுபடும் சில சக்திகள் குறித்து சுட்டிக்காட்டியும் திமுக அரசு மௌனமாக வேடிக்கை பார்த்து வருவதாக அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாக்க அமைதி வழியில் போராடும் இந்து அமைப்புகளின் போராட்டத்தை ஒடுக்க காவல்துறையை திமுக அரசு ஏவி கைது செய்திருப்பது கண்டனத்திற்குரியது என்றும், போராட அனுமதிக்காவிடில் முருகனும் முருக பக்தர்களும் திமுக அரசை தண்டிப்பார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். சென்னையில் தொழிலதிபரை கடத்தி பணம் பறித்த வழக்கில் கைதான உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட 4 பேருக்கு உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த முகமது கவுஸ் என்பவரை கடத்தி 20 லட்சம் ரூபாய் பறித்ததாக திருவல்லிக்கேணி காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜா சிங், வருமான வரித்துறை அலுவலகத்தில் பணியாற்றும் தாமோதரன், பிரதீப், பிரபு ஆகிய 4 பேரை கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டனர். இவர்களில் ராஜா சிங் மற்றும் தாமோதரன் ஆகியோர் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு உயர்நீதிமன்ற நீதிபதி சுந்தர் மோகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது 4 பேருக்கும் ஜாமீன் வழங்கிய நீதிபதி வழிப்பறி செய்யப்பட்ட 20 லட்சம் ரூபாய் பணத்தை விசாரணை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கவும் காவல்துறைக்கு உத்தரவிட்டார். சென்னை ஈசிஆர் சாலையில் பெண்களை துரத்திச் சென்ற விவகாரத்தில் புதிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஜனவரி 25ஆம் தேதி இரவு ஈசிஆர் சாலை முட்டுக்காடு பகுதியில் காரில் சென்ற கானாத்தூரைச் சேர்ந்த பெண்களை மற்ற 2 கார்களில் வந்த இளைஞர்கள் துரத்திய சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பான புகாரின் பேரில் கானாத்தூர் போலீசார் தனிப்படை அமைத்து தேடியதில் சம்பவத்தில் ஈடுபட்ட 7 பேர்களில் சந்துரு, விஸ்வேஸ்வரன், சந்தோஷ், தமிழ்குமரன், அஸ்வின் ஆகிய 5 பேர் கைது செய்யப்பட்டனர். 2 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மற்ற 2வரையும் போலீசார் தேடி வருகின்றனர். இந்த நிலையில் பெண்கள் தப்பிக்க முயன்றபோது சாலையை வழிமறித்த புதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் இருசக்கர வாகனம் மீது லாரி மோதிய விபத்தில் தந்தை மகள் இருவரும் பலியான சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் கிடாரத்தைச் சேர்ந்த சிவசுப்பிரமணியன் தனது மகள் ஸ்ரீநிதி, மகன் ஸ்ரீ கார்த்திகேயன் ஆகியோருடன் பழனி கோயிலுக்கு சென்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் மோகனூர் பகுதிக்கு சென்று கொண்டிருந்துள்ளார். அப்போது பலாப்பட்டி குமாரபாளையத்தைச் சேர்ந்த சரவணன் என்பவர் ஓட்டி வந்திருந்த லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் தந்தையும் மகளும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். ஸ்ரீ கார்த்திகேயன் கோவை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். லாரி டிரைவர் சரவணனை மோகனூர் போலீசார் கைது செய்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே தமிழகத்தைச் சேர்ந்த இளைஞருக்கும் அமெரிக்க பெண்ணுக்கும் தமிழ் கலாச்சார முறைப்படி திருமணம் நடைபெற்றது. அருக்காவூர் பகுதியைச் சேர்ந்த பாஸ்கரன் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இவரது மூத்த மகன் நாசாவில் பணியாற்றும் ஆராய்ச்சியாளர் அவினாஷும் அமெரிக்காவைச் சேர்ந்த கேத்தரின் ஓசேவியும் காதலித்து வந்த நிலையில் இரு வீட்டார்கள் சம்மதத்துடன் செஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்தில் திருமணம் நடைபெற்றது. பல ஆயிரம் கிலோமீட்டர் கடந்து வந்த செஞ்சி கோயிலில் தமிழர் பாரம்பரிய முறையில் அமெரிக்க பெண்ணுக்கு தாலி கட்டிய நிகழ்வு வியப்பையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நியூ டவுன் ரயில்வே கேட் அருகே ரயில்வே தண்டவாளத்தில் படுத்து உறங்கி அலப்பறை செய்தவரின் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரயில்வே தண்டவாளத்தில் துண்டை விரித்து படுத்து கிடந்த ஒரு நபரை அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர் இழுத்து செல்லும்படி கூறியுள்ளார். ஆனால் அவரோ அதனை கண்டுகொள்ளாமல் அங்கேயே படுத்து கிடந்த வீடியோ தற்போது சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ள நிலையில் இதுகுறித்து ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் இந்து முன்னணி போராட்டத்துக்கு வருமாறு துண்டு பிரசுரம் வழங்கிய பாஜக நிர்வாகியை போலீசார் கைது செய்தனர். திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தர்கா தொடர்பாக சமீப காலமாக சர்ச்சைகள் உலாவரும் நிலையில் திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாக்க வலியுறுத்தி இன்று இந்து அமைப்புகள் சார்பில் போராட்டம் அறிவிக்கப்பட்டது. இதற்கு காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் போராட்டத்தில் பங்கேற்க வருமாறு துண்டு பிரசுரம் கொடுத்து அழைத்த ஸ்ரீவில்லிபுத்தூர் பெருமாள்பட்டியைச் சேர்ந்த பாஜக பிரச்சார பிரிவு மாவட்ட செயலாளர் பிரபாகரன் என்பவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதனை கண்டித்து பாஜக மாவட்ட தலைவர் சரவணதுரை ராஜா, இந்து முன்னணியின் மாவட்ட தலைவர் யுவராஜ் ஆகியோர் காவல் நிலையத்தின் முன் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான நாகேந்திரனுக்கு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க உத்தரவிடக் கோரிய மனுவினை அவசர வழக்காக விசாரிக்க முடியாதென சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதால் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நாகேந்திரன் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். சிறையில் இருக்கும் நாகேந்திரனுக்கு சில நாட்களுக்கு முன் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவரை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்க வேலூர் சிறைத்துறை நிர்வாகத்திற்கு உத்தரவிடக் கோரியும் மனு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கு பட்டியலிடப்பட்டால் நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என நீதிபதிகள் தெரிவித்தனர். சென்னை, திருவாரூர் உள்ளிட்ட 6 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இன்று காலை முதல் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட ஐஎஸ் இயக்கத்துக்கு ஆள் சேர்ப்பதாக எழுந்த புகாரின் பேரில் என்ஐஏ அதிகாரிகள் அவ்வப்போது சோதனை நடத்தி வருகின்றனர். சமீபத்தில் சென்னை புரசைவாக்கத்தில் ஆம்புலன்ஸ் டிரைவராக இருந்த அல்ஃபாசித் என்ற நபரை என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் இன்று காலை முதல் என்ஐஏ அதிகாரிகள் மீண்டும் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மன்னார்குடியில் ஆசாத் தெருவில் உள்ள பாபா பக்ருதீன் என்பவரது வீட்டிலும் என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர்.